நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டுடைய முக்கியமான வழக்கமாக கருதப்படக்கூடிய பண்டிகைகள் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரைக்கனி. இந்த சித்திரைக்கனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும், அதற்கான என்னென்ன கனிகள் தேவைப்படும், எந்த டைமில் பூஜைகள் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்திரை முதல் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கனி தான் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்துடைய ஆரம்ப சக்தியை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அந்த கனியை பார்த்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள், அந்த வருடங்கள் நமக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறனால தான் பார்த்திங்கன்னா சித்திரை முதல் நாளை நம்ம சித்திரை கனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சித்திரை கனி வைப்பதற்கு முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறை, அந்த பூஜை அறையையும் நல்லா சுத்தமாக நம்ம வச்சுருக்கணும். அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த சித்திரைக்கனி வைக்கக்கூடிய ஒரு தட்டில் நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. இது அந்த வருஷம் முழுக்க நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருப்பாங்க. நல்ல வளமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறதுக்கான ஐதீகமாக கொஞ்சம் அரிசி வைக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தா வாழையடி வாழையாக நம்மளுடைய வளர்ச்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பழம் வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம். இந்த மாம்பழம் எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமையும் தித்திப்பும் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மாம்பழம் வைக்கணும். அடுத்தது தேங்காய். இது தேங்காய் அப்படிங்கிறது பரிபூர்ணமான ஒரு பொருள். நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடையிறதுக்கான ஒரு பொருளாக இந்த தேங்காய் பார்க்கப்படுது. அதனால் தேங்காயும் அந்த படையலில் முக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பணம் அல்லது நாணயங்கள், இதையும் வைத்து தான் நம்ம சாமி கும்பிடணும். இது நம்மளுடைய செல்வங்களை பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் இல்லைன்னா வெள்ளி. இது நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் ஐஸ்வர்யம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம போட்டிருக்க ஏதோ ஒரு தங்கம் இல்லை ஒரு சின்ன ஒரு வெள்ளி காசு கூட நம்ம வச்சு நம்ம வழிபடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள். இந்த பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா மனசில் மகிழ்ச்சியும் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூ வைக்கணும். அதிலும் இந்த சித்திரைக்கனி அன்னைக்கு சித்திரை கனிப்பூ அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானதாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக அந்த பூவையும் இந்த சித்திரைக்கனி தட்டில் நம்ம வைக்கிறது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி. அந்த கண்ணாடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழம், இந்த பூ, தேங்காய், பழம், நாணயம் இதெல்லாமே வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் அந்த கண்ணாடியையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கு. எப்போவுமே நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக நம்ம விளக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த விளக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வருஷம் முழுவதுமே நமக்கு ஒரு நல்ல ஒளியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை நம்ம மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணி ஏற்றுறோம். சரி, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிடணும். இந்த சாமி கும்பிட்றதுக்கான நல்ல நேரம் எப்போ அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ரொம்பவுமே நல்ல நேரமாக இருக்குது. இல்லை நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே சாமி கும்பிடுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது. அடுத்தது 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்ல நேரமாக சொல்லப்படுது. அதே போல் கனி பார்க்கதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் ரொம்பவுமே நல்ல நேரம். அடுத்தது சாமி எப்படி கும்பிடணும். காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு கண்கள் மூடி பூஜை அறைக்கு போகணும். நேராக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த தட்டில் வச்சுருக்கக்கூடிய கண்ணாடிங்க. அந்த கண்ணாடியில் பார்த்து அந்த கனிகளை பார்த்து நிறைவாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தீபம் கூட ஏற்றுனீங்க அப்படின்னா போதும். அந்த தீபம் ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனதார கண்களை மூடிக்கொண்டு நம்மளுடைய தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா இந்த புத்தாண்டு நல்லபடியாக எங்களுக்கு அமையணும். எங்கள் வீட்டில் வளம், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே நிலச்சி நிற்கணும். எங்கள் குடும்பம் மென்மேலும் நல்லா வளர்ந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் செழிச்சு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்யணும். இப்படி நம்ம இந்த சித்திரைக்கனியை நம்ம
சாமி கும்பிடுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் பண வரவு அப்படிங்கிறது வந்து நல்லா அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து அமைதி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். நல்ல வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். தடைகள் வந்து காரிய தடைகள் வந்து நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.